ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம மகர ராசிக்கு அவிட்டத்துக்கு சொல்லும்போதே அந்த பலன்களை சொல்லிட்டோம். அதனால நம்ம இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2026 சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமான ஒரு விஷயம், சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவுடைய நட்சத்திரமே. அந்த ராகுவுடைய நட்சத்திரத்திலேயே இவ்வளவு நாள் இருந்த ராகு இப்போ அவிட்டத்துக்குள்ளே போகிறார். ஓகேங்களா? அதனால் அதாவது ஒரு பெரிய பாறை நம்ம மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம தலை மேலே ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பாறை நம்ம தலை மேலே இருந்தது. அது அப்படியே இப்போ நகுந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் அப்படியே இப்படி ரிலாக்ஸாக ரிலீஃபாக நல்லா மூச்சு விட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் தூக்கி வச்சுருந்த பாரம் அப்படியே அவங்கள விட்டு விலக போகுது. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்ச மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வருடம் 2026 இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. ராகு மட்டும் விலகல, இவங்களுக்கு கேதுவும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்களுக்கு பண வரவுக்கு வழிவிட்டு நகர்ந்துடிக்கிறார். அதே போல் சனியும் மிக மிக சிறப்பாக இருக்குது. குரு மட்டுமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கார். ஆனால் குருவுக்கே இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே நட்சத்திரத்தில் அவரால் முழுமையாக செயல்பட முடியாது. சில இடங்களில் வக்ரமாகிறார், சில இடங்களில் அதிசாரமாகிறார். அதனால் குருக்கே நிலையாக கரெக்டாக நிற்க முடியல. அதனால் உங்களுக்கு குருவால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. கேதுவும் சனியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதுனால, ராகுவும் உங்களை விட்டு விலகி அவிட்டத்துக்குள்ளே போகிறதுனால கும்ப ராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாகவே இருக்குது. எல்லா ஒரு விஷயமானாலும் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். திருமண விஷயங்கள்லையும் மிக சிறந்த முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். குழந்தை தானாகவே நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு மருத்துவ உதவி எடுக்காமையே உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக தைரியமாக இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வீடாக இருந்தாலும் சரி, சொத்துக்களாக இருந்தாலும் சரி, ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லபடியாக நடக்கும். அதே போல் பணவரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய கௌரவங்கள் கிடைக்கும், மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப மரியாதையாக உங்கள் மேலே ஒரு மதிப்பு கூடின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் படிப்பு, ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லா வயதினருக்கும், ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பாக இருக்கிறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கும்பத்தில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சரி, மீனத்தில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி ஒரே பலன்தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பத்துலேயும் மீனத்திலையும் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஒரு பணவரவை தரக்கூடிய இடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நட்சத்திரக்காரர்களையும் விட பணவரவை மிக சிறப்பாக அனுபவிக்க போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குருவும் 2ஆம் பணப்பரல் ஸ்தானத்துலேயே இருக்குது. குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதிக்கு குரு பணப்பரல் ஸ்தானத்திலேயே இருக்கிறது மிக மிக சிறப்பு. சனியும் 5ஆவது மாதம் வரைக்கும் பணப்பரல் ஸ்தானத்திலேயே தான் இருக்கார். அதே போல் ராகுவும் 8ஆம் மாதம் வரைக்கும் பணப்பரல் ஸ்தானத்திலேயே தான் இருக்கார். கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அது மிக மிக சிறப்பு. அதனால் இந்த வருஷ தொடக்கத்திலேயே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு போய் முடியும் போது கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா லைனாக ஒவ்வொரு கிரகமும் மார்ச் மாதமே கேது இடம் மாறுறார்.
5வது மாதம் சனி இடம் மாறுறார், 6வது மாதம் குரு இடம் மாறுறார், 8வது மாதம் ராகு இடம் மாறும்போது உங்களுக்கு வருஷம் முதல்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு வெள்ளம் மாதிரி வர பணம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருஷ கடைசி ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலான எப்பவும் போல் இருக்க மாதிரி ஆகிடும். ஆனாலும் மோசமாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருஷம் முதல்ல மிக மிக சிறப்பாக இருக்க போகிற நட்சத்திரம் அப்படின்னா அதுவும் பணம் அப்படின்ற விஷயத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி தான். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, குடும்பத்தோட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மனைவியோடையும் குழந்தைகளோட குடும்பத்தார் கூட பிறந்தவங்களோட அப்பா அம்மாவோட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஒரு அலட்சிய போக்கையும் கொடுப்பார். அலட்சிய போக்கையும் கேது கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக அப்படி நடந்துக்காமல் அவங்க மேலே ரொம்ப அன்பையும் பிரியத்தையும் காட்டக்கூடிய மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். கவனமாக இருங்க. அதே போல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உணவு எடுத்துக்கிற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க அஜீரண கோளாறுகளில் நீங்கள் சிக்கி சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.